வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எக் பால் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு ஒரு 3 முட்டை வச்சு 3 விசில் குக்கரில் வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் கையில் மசிச்சு வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க. பாருங்கள், நான் இந்தளவுக்கு இப்போது காய் கட்டுறதுல நான் எக்கெல்லாம் நல்லா சீவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இந்தளவுக்கு நான் 3 எக்கு சீவிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடயே இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்கோசரம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கோட்டிங் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடயே நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றக்கோசரம் 2 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம இதெல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கு நம்ம எந்த அளவுக்கு உருண்டையாக பிடிக்கணுமோ அந்தளவுக்கு சைஸ் பார்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இப்போ எல்லா உருண்டைங்களுமே பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாமே உருண்டாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் ஒரு பால்ஸாக எடுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் தூரம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஒரு பால்ஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது முட்டை வெடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுங்கள். நான் இது சாஸோடு வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் லாலிபாப்பாவும் சாப்பிட்லாம், எக் பாலாவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிட்லாம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.